ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி சோன் பப்படி ரெசிபி தான். இந்த ரெசிபியை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வர இருக்கிற 5 பேர் நாளைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலும். சோன் பப்படி தெரியாதவங்க யாருமே இல்லை. ஆனால் இதை செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். கடையில் சில நேரம் விலை கொடுத்து வாங்குறண்டாலும் சின்ன பாக்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதை வீட்லேயே செஞ்சு பார்த்தா அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். அதே நேரம் கொஞ்சம் கூட குவான்டிட்டிலேயும் செய்யலும். நீங்களும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சமே சோன் பாப்படியை கிட்ஸ் மட்டும் இல்லை, பெரியவங்களும் நல்லா விரும்பி தின்னுவாங்க. ஆனால் இதை பெரிய விலை கொடுத்து வாங்கி தின்றது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இதை பிடிக்காதவங்க யாருமே இல்லைன்ட்டு தான் செல்லும். நான் இந்த சோன் பாப்படிக்கு ஒரு பெரிய ஃபேன். அதனால தான் இந்த ரெசிபியை நானே ட்ரை பண்ணி அவங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த சோன் பாப்படியை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ எட் பண்ணுறதா இருந்தால் நல்லா குவாலிட்டியான கீயாகவே எட் பண்ணுங்கள். அப்போ இந்த சோன் பாப்படி கடையில் வாங்குகிற மாதிரி அதே எக்ஸாக்டான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கீ எட் பண்ணினதுக்கு போகிறோம். கிராம் ஃப்ளவர், அதாவது கடலைமா 1/4 கப்பும் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 1/2 கப்பும் எட் பண்ணி இந்த கீலே நாங்கள் நல்லா ஒரு வாசம் வர வரைக்கும், அதே நேரம் கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகணும். அதுக்காட்டியும் நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுக்கணும். வறுக்கக்குள்ளே கைவிடாமல் கொஞ்சம் வருங்க. சில நேரம் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கி. ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஸ்ரீலங்காவில் கோதுமை மாவு தான் நாங்கள் ரொட்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அந்த மாவு தான். அதுவும் கடலை மாவும் தான். கடலை மாவு 1/4 கப், கோதுமை மாவு 1/2 கப். 2 டேபிள் ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். இதெல்லாம் உண்டா போட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் கலரும் சேஞ்ச் ஆகணும். மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வறுத்தெடுக்கணும். இப்போ இதில் நல்ல வாசம் வந்துருச்சு, கலரும் சேஞ்ச் ஆகினதுக்கு போகிறோம். நான் இதை வேறொரு ட்ரே ஒன்றுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினதுக்கு போகிறோம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி காடமம் பவுடரும் எட் பண்ணி, அதாவது ஏலக்காய் பவுடரையும் இதுக்கு எட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு போகிறோம். இதை கொஞ்சம் ஆற விடணும். நீங்கள் கட்டாயம் இந்த சோன் பாப்படி ரெசிபியை ட்ரை பண்ணுற நேரம் காடமம் பவுடர் கட்டாயம் போடணும். அப்போ தான் அந்த சோன் பாப்படிக்கு உண்டான எக்ஸாக்டான ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு 4-5 ஏலக்காவை கொஞ்சம் வறுத்துட்டு வறுக்காமல் நல்லா தூள் பண்ணி கொஞ்சம் அரைச்செடுத்துக்கோங்க. அப்போ அந்த தோல் ஒன்றும் இல்லாமைக்கும் நல்லா தூள் பண்ணினதுக்கு போகிறோம். அரைச்சி எடுத்ததுக்கு போகிறோம் தான் நான் இப்படி இதில் எட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தேன். அடுத்ததாக இதில் சுகர் சிரப் செய்கிறதுக்கு நான் அதே பேனை தான் யூஸ் பண்ணினேன். இப்போ அதே பேனில் 1 கப் சுகருக்கு 1/4 கப் தண்ணி ஊற்றி 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் எட் பண்ணி இதை லோ ஹீட்லேயே சீனி கரையை காட்டியும் நல்லா காய்ச்சிக்கொள்ளணும். அதோட பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் இதுக்கு நான் எட் பண்ணினேன். இதில் சுகர்ட லெவலை பேலன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ கட்டாயம் நீங்களும் இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸும் எட் பண்ணுங்கள். நான் இந்த சோன் பாப்படியோட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவையானவங்க அதுலேயும் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி இப்படி ஒரு ஒயிட் கலராக வரும். ஆனால் இது இதோட பதம் இல்லை. இது இன்னும் கொஞ்சம் பபிள்ஸ் நல்ல கொஞ்சம் இருவின மாதிரி வரணும். அதுக்காட்டியும் இதை லோ ஹீட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள், நான் இதுலேருந்து கொஞ்சம் ஒரு பவுலுக்கு பச்சை தண்ணி கொஞ்சம் எடுத்து அதில் வந்து எட் பண்ணி பார்த்தேன். அந்த தண்ணியில் இந்த சுகர் சிரப் வந்து கரையுது. இது வந்து இதோட பதம் இல்லை, இது இன்னும் கொஞ்சம் இருவோணும். இப்போ நான் மறுவா அந்த பவுலுக்கே அதுலேருந்து கொஞ்சம் சுகர் சிரப்பை எட் பண்ணி இப்படி நான் அதுலேருந்து எடுத்து நான் காட்டுற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் விளங்கும். நல்ல ஒரு உருண்டையாக வரும், நல்ல ஒரு போல் சொண்டாக வரும். அந்த போலை வந்து நல்லா கையால் உருட்டி நாங்கள் வந்து இழுத்து பார்க்கணும். பாருங்கள், இப்படி நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இழுத்து பார்க்கணும். இப்படி இழுப்படுற தன்மை வந்தால் அந்த பாகுபதம் விடுவாங்க, அது சரி. இப்படி தான் நீக்கணும். இந்த டைமில் வந்து நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கு போகிறோம். இப்படி நிறைய பபிள்ஸ் சேய்க்கும் இந்த சுகர் சிரப்பில். அதை வந்து கொஞ்சம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருந்தால் அந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் இல்லாமல் ஆகிரும். அதுக்காட்டியும் கொஞ்சம் கையால் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான். நான் சிலிக்கோன் மெஷரிங் மெட்டில் தான் வந்து அந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கீ எட் பண்ணி ஆற விட்டேன். பாருங்கள், இப்படித்தான். இப்படி சிலிக்கோன் மெட்லேயே நாங்கள் அந்த சுகர் சிரப்பை எட் பண்ணினா எங்களுக்கு செய்கிற நேரமும் லேசாகிக்கும். ஏன்னா சிலிக்கோன் மெட்டில் வந்து இந்த சுகர் சிரப் வந்து ஒட்டாது. அதனால தான் நான் இப்படி ஊற்றினேன். உங்களுக்கு சிலிக்கோன் மெட் இல்லைண்டா நல்லா அந்த எவர் சில்வர் ட்ரே இது தானே, அதில் கொஞ்சம் கீ எட் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கீ எட் பண்ணி இது மாதிரி ஊற்றி எடுங்க. பாருங்கள், இது வந்து இப்போ நல்லாவே சூடாக இருக்குது. இப்போ இதில் கை போடாமல் ஒரு ஸ்பெட்டியுலாவாலேயோ இல்லாட்டி ஸ்பூன் ஒன்றாலேயோ இப்படி நான் காட்டுற மாதிரியே செய்யணும். நல்லா எல்லா பக்கமும் எல்லாம் உண்டாகிறதுக்கு எல்லா சைடும் இப்படி காட்டுற மாதிரியே செய்யணும். ஒரு போல்ஸ் ஒன்று மாதிரி வாரத்துக்கு. ஆனால் இது நல்ல சூடாக தான் இருக்கி. ஸோ அதனால தான் ஸ்பெட்டியூலா உண்டாலேயே நான் வந்து இதை வந்து இப்படி செஞ்சு எடுத்துக்கொண்டேன். எனக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 20-25 நிமிஷம் மாதிரி வந்துச்சு. இது வந்து இப்படி இந்த பதம் வாரத்துக்கு. அதுக்காட்டியும் இந்த சுகர் சிரப் வந்து சரியான மாதிரி சூடாகவே தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை செய்கிற நேரமும் மிச்சமே கவனமாக கை போடாமல் ஒரு ஸ்பூனால் சரி ஸ்பெட்டியுலாவாலே சரி ஒரு இது கொஞ்சம் இதில் சூடு கொஞ்சம் ஆற காட்டியும் இப்படியே நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கைக்கு கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு இது இப்போ கொஞ்சம் ஆறிக்குது. கொஞ்சம் கவனமாகவே இதை வந்து நாங்கள் கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு போல் ஒன்று மாதிரி செஞ்சுக்கொள்ளணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் நீக்கும் செய்ய போக்கல. ஏண்டா சூடு சுட்டி கொஞ்சம் விட்டுவிட்டு கொஞ்சம் நான் ஸ்பெட்டியுலாவாலேயும் கையாலேயும் கொஞ்சம் லெவல் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வாக்கி எங்களுக்கு கை பொறுக்கிற சூட்டுக்கு ஒரு போல்ஸ் ஒன்று மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், அப்போ ஓரளவு எல்லாம் ஒண்டாவி வந்துருச்சு. ஆனால் இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுதான் வந்து ஏற்கனவே நான் கையில் கீ எட் பண்ணினேன். இப்போ வந்து இது வந்து
கொஞ்சம் ஆறிக்குது, ஆனால் நல்லாவே ஆறியும் இல்லை. இதை வந்து நான் இப்படி இழுத்து விட்டுக்கொள்ளணும். இழுத்து அந்த லேயர்ஸ் வாரத்துக்கு இப்படி செஞ்சுக்கொள்ளணும். இது செய்ய இதில் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லாவே ஒயிட் கலருக்கு வரும். அதுக்காட்டி நான் வந்து இதை வந்து இப்படி இழுத்து விட்டுக்கொள்ளணும். பாருங்கள், இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கும். நேரத்தோடு இருந்த கலரை விட இதோட கலர் ஃபுல்லாகவே இப்போ சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஒயிட் கலருக்கு வந்திக்கு. இது காட்டி நாங்கள் கையால் நான் நேரத்தோடு செஞ்ச மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கொள்ளணும். லாஸ்ட்டாக இதை ஒரு ரிங் ஒன்று மாதிரி செஞ்சு எடுத்து கொண்டதுக்கு போகிறோம். நாங்கள் வந்து வறுத்து வச்சுக்கிற அந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரட்டி அதையும் வந்து ரிங் மாதிரி எடுத்து மாற்றி செஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரம் விளங்கும். அந்த வறுத்த மாவும் இப்போ நாங்கள் செஞ்சு வச்ச ரிங்கையும் அந்த வறுத்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இழுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து இதுக்கு நிறைய அந்த லேயர்ஸ் வரும். லாஸ்ட்டாக நான் கண்டெய்னரில் வந்து கொஞ்சம் ஆமண்ட் ஆட் பண்ணினேன். அது நான் வீடியோவில் வந்து கேப்சர் பண்ணி பட்டில்லை. ஆமண்ட் இல்லாட்டி எங்கள்கிட்ட என்ன மாலும் நட்ஸ் இருந்தால் அதை கட் பண்ணி போட்டு இந்த பாக்ஸில் தான் வந்து நான் இப்போ இதை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். அதையும் நாங்கள் பாக்ஸில் வந்து வைக்கிற நேரம் உகுத்தியே வச்சுக்கொள்ளணும். அப்போ தான் நாங்கள் இதை கட் பண்ணி எடுக்கிற நேரமும் அந்த லேயர்ஸ் இருக்கும். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஆனால் மிச்சம் பேர் நினச்சி கொண்டீரு இது ஒரு கஷ்டமான ரெசிபின்ட்டு. சோன் பாப்படி லவர்ஸுக்கு இந்த வீடியோ வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சோன் பாப்படி லவர்ஸ்ன்ட்டு இல்லை, பொதுவாக எனக்கும் தான் எல்லாருக்குமே இந்த சோன் பாப்படின்னா அவ்வளோ விருப்பமாக தின்னுவாங்க. இந்த சோன் பாப்படி ரெசிப்பியை நீங்களும் வரைகிற ஹஸ்பண்ட் நாளைக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதோட உங்களோட வீட்டில் ஹஸ்பண்ட் நாளைக்கு வார கெஸ்ட்டுக்கு இந்த சோன் பாப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தா
உண்மைக்குமே கடையால் தான் வாங்கி வச்சேன்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் செஞ்சது நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ இது எக்ஸாக்டான ஒரு டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், லாஸ்ட்டுக்கு இப்படி தான் நீக்கும் கட் பண்ணி எடுத்த நேரம். பாருங்கள், இப்போ நான் பார்க்குற நேரமே விலங்கு இப்படி கையால் எடுக்கிற நேரம் உள்ளுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. நாங்கள் கடையால் சோன் பப்படி வாங்கினா டக்குன்னு கையில் எடுத்த உடனே உடஞ்சி போகிற ஒரு தன்மை உண்டு. இது தூளாவிரும். ஆனால் இப்படி செஞ்சால் எங்களுக்கு அப்படி தூளாவி எல்லாம் கொட்டுற தன்மை உண்டு ஈக்காது. நல்லா வாயிலுக்கு போட்டதுமா நல்லா சூவியாக அப்படியே கரைஞ்சி போகிற தன்மை உண்டு தான் நீக்கும் இந்த மெத்தடில் செஞ்சால். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமென்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.